யூ ஆர் த அத்தாரிட்டி. எங்கே அறிவும் சொல்லுங்க விழிப்புணர்வும் உள்ளதோ அங்கே சகல வெற்றியும் வரும். விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழித்துக் கொண்டார். விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழித்துக் கொண்டாரும் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதேனார். நீங்கள்லாம் விழிப்புணர்வு பெற்ற அருமையான மருத்துவர்கள். எனவே உங்களை நாம் நெஞ்சார வாழ்த்துவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதுக்கு மேல ஒரு வர்மம் இருக்கு, அது ஆன்ம வர்மம். சொல்லுங்க. ஆம், அந்த வர்மத்தை தொட்டவங்க தான் வள்ளலார், மாணிக்க வாசகர். அதுக்கு என்ன வேணும்னா அறிவு மட்டும் பத்தாது. சொல்லுங்க. விழிப்புணர்வு வேணும். சொல்லுங்க. அவேர்னஸ். செய்யும் செயலில் விழிப்புணர்வு, பேசும் பேச்சில் விழிப்புணர்வு, மனத்தில் ஓடும் எண்ணத்தில் விழிப்புணர்வு. டோட்டல் அவேர்னஸ். அதான் அவனன்றி ஒரு அணுவும் உங்களன்றி ஒரு அணு கூட இங்கே அசையக்கூடாது. அந்த அளவு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டிங்கன்னா விழிப்புணர்வு வரும். எங்கள் பயிற்சியில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது என் புத்தகத்தில அர்த்தம் சொல்லியிருப்பேன். விழிப்புணர்வு விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். இந்த விழிப்புணர்வுன்றதைத்தான் புத்தர் சொல்லி கொடுத்தாரு, பகவான் ஓஷோ ரஜினிஷ் சொல்லி கொடுத்தாரு, பெரிய பெரிய மகான்கள்லாம் விவேகானந்தர் சொல்லி கொடுத்தாரு. திருவள்ளுவர் பெருந்தகை ஒரு அதிகாரமே எழுதினாரு. 54வது அதிகாரம் பொச்சாவாமை. அதிகாரத்து பேர் என்ன? தமிழை விட்டு தள்ளி வந்துட்டதுனால அந்த மூளை சொல்ல போட்டா நமக்கு யாருக்கும் அர்த்தம் தெரியாது. இது என்ன பொச்சாவாமையா, இது என்ன கெட்ட வார்த்தமா இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விழிப்புணர்வின்மையை தவிர்த்தல். சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்காத, விழிப்புணர்வு இல்லாம இருக்காத, விழிப்புணர்வின்மை தவிர்த்தல் என்பது அந்த அதிகாரத்தோட பொருள். அவாய்டிங் அன்அவேர்னஸ். சொல்லுங்க. அதுக்கு ஒரு அதிகாரமே எழுதினார். அது சொல்லுவாரு, அடே கோபம் கூட பற்று. கோபத்தை தப்புன்னு சொல்லுவாங்க, அதை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கோபப்பற்று. ஆனா விழிப்புணர்வு இல்லாம இருக்காது. உன் மொழி என்ன கதியில் இருக்கு? இந்த பிள்ளைங்க அழகா வில்லு பாட்டு பாடிச்சு பாருங்க. அது மாதிரி உன் மொழி என்ன லட்சணத்துல இருக்கு, உன் உணவு முறை எப்படி இருக்கு, உன் கல்வி எப்படி இருக்கு, உன் மருத்துவம் எப்படி இருக்கு, உன் சமயம் எப்படி இருக்கு, உன் திருமுறை எப்படி இருக்கு. அப்ப அந்த அவேர்னஸ் வரணும். திருக்குறளுக்குள்ள போனோன்னு எல்லாம் வெடிச்சிருச்சு, வெடின்னு வெடிச்சிருச்சு. 8வது அதிகாரத்தை படிக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். அன்புடைமை. அந்த அதிகாரத்து பேர் என்ன? ஏன்னா அறிவு, சொல்லுங்க, விழிப்புணர்வு எல்லா வெற்றியும் கொடுத்துரும். வெற்றி நிச்சயம் நான் பேசலாம், 535 எபிசோடு பேசலாம். அவனும் 9 தடவை ரீடெலிகாஸ்ட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப என் அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி நாத்திகரா இறை மறுப்பாளரா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிவு விழிப்புணர்வுக்கு இது கடவுளே தேவையில்லை. கடவுள் எங்கு நுழைவார்னு கேட்டா அன்பு என்பது வந்தா நுழைவார். இதுல அன்பு 3வது டைமென்ஷன் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? ஆன்மீகம் வந்துடும். ஆன்மீகம் வரணும்னா அறிவு விழிப்புணர்வு கூட என்ன நுழையணும்? அன்புடைமை படிக்கும் போது நான் எப்பயுமே திருவள்ளுவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரசிச்சு, எல்லாம் ஏடாகுடமா இலக்கணமா எழுதியிருக்காரு. இதுக்கெல்லாமா இலக்கணம் எழுதுவாங்க, இதுக்கெல்லாமா சூத்திரம் தானே. மொத்தம் 7 சீரு, 7 சீர்ல எல்லாம் முடிச்சு போட்டுவார். சில குறள்ல பார்த்தா முதல் சீரே வேஸ்டா தெரியும். ஒரு சத்தியம்னா என்னன்னு சொல்லணும், உண்மைன்னா என்னன்னு சொல்லணும். முதல் வரியே வேஸ்ட், 4 சொல் வேஸ்ட். அதுக்கு டெபினிஷன் தான் கொடுப்பாரு முதல் குறள்ல. வாய்மை, சொல்லுங்க, எனப்படுவது யாதனில். வேஸ்ட். என்ன கேட்டாரு? வாய்மைன்னா என்னன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. எழுதுறது 7 சீர் தான் எழுதுற, 4 சீரை கேள்வியில விட்டுட்டார். அடுத்த 3 சீர்ல தீர்வு சொல்லிட்டார். யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல.
நீ சொல்றது அடுத்தவனுக்கு தீமை விளையக்கூடாது, நன்மை விளையணும். அது வாய்மைதான். உடனே உங்களுக்கு ஒரு நம் நாச்சியப்பனுக்கு ஒரு சந்தேகம் வரும். சில நேரத்துல பொய் சொன்னா நல்லது நடக்குது, அப்ப அதாவது என்ன சொல்றாரு, நல்லது நடந்தா அதெல்லாம் வாய்மைன்னு சொல்றாருன்னா சந்தேகம் வரும்னு தெரிஞ்சு அடுத்த குரல்லே போட்டுருவாரு. பொய்மையும் சொல்லு வாய்மை இடத்த. சில இடங்களில் பொய்யும் மெய்யின்ற இடத்துல நிற்கும். எதுக்காக? குறை தீர்ந்த சொல்லுங்க, அத குற்றத்தை நீக்கக்கூடிய நன்மை பயக்கும் என சொல்லுங்க. குற்றத்தை நீக்க ஒரு நன்மையை செய்யும் என்றால் அந்த இடத்துல எது உண்மையோட இடத்துல உட்காருமா, பொய் உட்காருமா? 10 குரல்ல விளையாடுவாரு பாருங்க. சூத்திரம்னா சூத்திரம் அப்படி சுத்தம் படிச்சு திகைச்சு போயிட்டேன். 8வது என்ன எப்படி கேட்டான்னு சொல்லணும். உதாரணத்துக்கு அது ஒரு திருக்குறள் எடுத்துக்கணும். தமிழ்ல கேட்டான்னு சொல்லுவேன், இங்கிலீஷில் கேட்டான்னு சொல்லுவேன். இல்லைங்கதா? நீங்க 300 ஏதாவது ஒரு குரல் எடுங்க. இப்ப தமிழ் தெரிஞ்சவன்ட்ட கொடுங்க. அதுவே பிரச்சனை. ஐயா இல்ல என் நம்பர் மட்டும் சொல்லுங்க போதும். அதான் 1021. சரி சரி சரி. அதாவது அவர் கேட்டது 1021வது குறள். இந்த குறளை இப்ப நான் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டேன். இன்ன வரைக்கும் உங்களுக்கு தவம் சொல்லி கொடுக்கும்போது புருவ மத்தியில ஜூம் பண்ணுங்க, அப்புறம் அப்படி மனசை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பொது தொண்டு எப்படி செய்வதுன்றத அந்த குறள். கர்மம் செய்ய ஒருவன் சொல்லுங்க, பொது தொண்டு என்னும் கடமையை செய்வதற்கு கைதுவேன் என்னும். விளங்குதா? பொது தொண்டு செய்வதற்கு நான் தயங்கவே மாட்டேன், பெருமையின் பீடு உடையது இல். சரிதானா? அதுக்கு மாதிரி பெருமை, அது மாதிரி பெருமையான விஷயம் உலகத்துல கிடையாதுன்றார். பொது தொண்டை பத்தி பேசுற குறள் அது. இது மாதிரி 1330 குறளை நேர கேட்டான்னு சொல்லுவேன். இன்னொரு குறளை கேளுங்க பார்ப்போம். இன்னொரு எங்கேயாவது ஒரு எண்ணு 992. சரி ஐயா, 992வது குறளை கேட்டிருக்காரு. அது குறள் வச்சிருக்கீங்களா? புத்தகம் இருக்கான்னு கேட்டேன். நீங்க 991 எடுத்துங்க. 992 எடுத்துட்டீங்களா? சரி. இப்ப இந்த குறளை கடைசி எழுத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். அத ரிவர்ஸ்ல பார்த்துட்டே வாங்க. கு இருக்கா? கு கு கடைசி எழுத்து. கு இக்கு லா வா இம் நோ இன் ஏ மை தை பு இன் பா இம் டு இன் வி யு இ இல் தா இத்து ரா பி இப் டி கு ரா இன் ஆ மை தை பு இன் ஆ அன்புடைமை ஆன்ற குறிப்பிறுத்தல் இரண்டின் பண்புடைமை என்னும் வழக்கு. இதுதான் நேர கேட்டாலும் சொல்லுவேன், ரிவர்ஸ்ல கேட்டாலும் சொல்லுவேன். புரியுதுங்களா? இந்த புருவ மத்தி என்ற அந்த பிக்சர் டியூப் சொல்லுங்க, அங்கதான் இருக்கு. அங்கதான் பொட்டு வைக்கிறீங்க, அங்கதான் திருநீர் பூசுறோம், அங்கதான் சலாம் சொல்றோம், அங்கதான் பிதா சுதன் பரிசுத்தாவின் பிதாவை காட்டுறோம். அப்ப அந்த புருவ மத்தி நெற்றிக்கு நேரே சொல்லுங்க. நான் சொல்றது திருமந்திரம். என்னது? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. இது வருஷத்துக்கு ஒரு பாட்டு வீதம் 3000 பாட்டு எழுதிய திருமூலர் திருமந்திரம்.
எப்படி சார் 3000 ஆண்டு வாழ்ந்தாரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். வேற டைமென்ஷன். அது எனக்கு சிவயோக கலாநிதினு பட்டம் கொடுக்க கூப்பிட்டாங்க. திருவாவூர் ஆதீனம், அங்கதான் திருமூலர் தவம் பண்ண இடம். அந்த ஆதீனமே அந்த திருமந்திரத்துக்கு தான் சொந்தம். கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு வில்லங்கமான ஆளு, எங்க தப்பு இருந்தாலும் கெட்ட வார்த்தை திட்டிடுவேன். நீங்களே இவ்வளவு பெரிய தமிழ் மறைய திருமறையை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லாம மூடி மூடி வச்சு மக்கள் வந்து திருவாசகம்னா என்ன, திருக்குறள்னா என்ன, திருமந்திரம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் வச்சிருக்கீங்க. இவ்வளவு கோடி கோடியா செல்வம், இவ்வளவு கோயில்களை வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க அதை பரப்புற வேலையை செய்யலையா, திருமறையை பரப்பலையேன்னு நான் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிடுவேன். அப்ப அவர்கிட்ட சொன்னேன், ஒருவேளை ஆதீன மகா சன்னிதானம் நான் யாருன்னு தெரியாம கூப்பிட்டுருக்கலாம். அவர்கிட்ட சொல்லுங்க, நம்மளையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவாரு. அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, ஜெய் எனக்கு தெரிஞ்சுதான் கூப்பிடுறேன், திருமந்திரத்துக்கு நாம தான் அத்தாரிட்டி. அவர் தவம் பண்ண இடம் இங்கதான் இருக்கு, அங்கதான் கோயிலை கட்டியிருக்கோம். அவர் தவம் பண்ண அந்த மரத்தை நினைவ பக்கத்துல மரத்தை வச்சு அந்த பொந்துக்குள்ளதான் அவரு உள்ள இருப்பார். அந்த நினைவு அதே மரத்தை, அரச மரத்தை வச்சு சுத்தி திருமந்திரத்தை எழுதி தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம தான் அத்தாரிட்டி. ஆனா இந்த ஆள் சொல்றது நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத அர்த்தமா சொல்றாரு. அதனால இவருக்கு தான் இந்த தடவை சிவயோக கலாநிதி பட்டம் கொடுக்கணும் தான் கூப்பிட்டாங்க. சரி போயிட்டேன். போய் பட்டம் உள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த திருமந்திரம் எழுதிய திருமூலருடைய சன்னிதானம் கருவறை இருக்கு. அதுல ஐயா விரும்பினா கொஞ்ச நேரம் தவம் பண்ணலாம். நான் சொன்னேன், தவம்னா 25 நிமிஷம் குறைஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு பொழுது செய்யணும், அது வரைக்கும் பொறுமையா இருப்பீங்க, நீ பண்ணுங்க, அதனால ஒண்ணு இல்லைன்ட்டு. சரி ஓகேன்னு உள்ள உட்காந்து அந்த தவம் பண்றதுக்கு சில டெக்னிக் இருக்கு. நாக்க மடிச்சுக்கணும். நாக்க எப்படி மடிக்கணும்? ஏழு சொல்லுங்க. தமிழுக்குரிய ஏழு. உலகத்திலேயே சிறப்பு நகரம்னு பேரு. இந்த ஒரு மொழியில தான் அந்த மரம். எந்த மொழியிலையும் இல்லு இருக்கு, இள்ளு இருக்கும், ஆனா ஏழு மறக்கிறது இருக்காது. அதுக்கு கேசரி முத்திரைன்னு பேரு. சொல்லுங்க. இந்த கண்ணு ரெண்டையும் இங்க வந்து ஜூம் பண்ணி இங்க பார்த்தோம்னா சாம்பவி முத்திரை. அதுக்கு பேர் என்ன? அக்கண்ணாவில் அது 3வது புள்ளி. அந்த 3வது கண்ணை திறக்கிறதுக்காகத்தான் அந்த 2 கண்ணை வச்சு படிக்கிறோம். இந்த படிப்பெல்லாம் எதுக்கு? அந்த 3வது கண்ணை திறக்கிறதுக்கு. உலகத்திலேயே இந்த அக்கண்ணான்னு ஒரு எழுத்து தமிழ் மொழியில மட்டும்தான் உண்டு. கடைசி எழுத்து அக்கண்ணா. இந்த 2 கண்ணின் பயன் 3வது கண்ணை திறக்கிறது. அதை திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாரு, நாவின் நுனியை நாவின் நடுவே விசிறிடில். அப்படி நடுவுல சுரட்டி உள்ள கொண்டு போயிட்டேன்னா ஜீவனும் உன்னுடைய உயிர் ஆன்மாவும் சிவனும் நீ வழங்கும் அந்த காட் அல்மைட்டியும் அங்கதான் உறைவிடம். ஜீவனும் சிவனும் உறைவிடம். நாவின் நுனியை நடுவே விசிறில் ஜீவனும் அங்கே சிவனும் உறைவிடம். மூவரும் 33 தோன்றுவர். அதுல சக்சஸ் ஆயிட்டேன்னா பெருமாளே நீ கெஞ்ச வேண்டியதில்லை. ஹலோ பெருமாள் கமான் அப்படின்னா பெருமாள் மகாலட்சுமியோட வந்துருவாரு. ஒரு 2 கோடி அவசரமா தேவைப்படுது, கிராண்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லிடலாம். நீங்க அதுக்கு போய் திருப்பதியில மொட்டை போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கலாம் வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க கூப்பிட்டோன்னு வந்துருவாங்களாம் தெய்வங்கள். அவ்வளவு பவர் அதுக்கு இருக்கான். மூவரும் 33 தோன்றுவர், சாவதும் இல்லை சதகோடி ஊனே அப்படின்றது திருமூலர் திருமந்தம். என்ன கொஞ்சம் உட்கார்ந்த அப்ப உள்ள ஒரு வாய்ஸ், அவர் பேக் வாய்ஸ் அடிச்சார். கொஞ்சம் ஆழமா போன உடனே பேக் வாய்ஸ் திருமூலரோட பேக் வாய்ஸ். இது எதுக்கு நம்மகிட்ட சொல்றாரு, இது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி ஏதோ சொல்றாரு கேட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு. அப்புறம் எல்லாம் பட்டம் கிட்டம் கொடுத்துட்டாங்க, பொற்களெல்லாம் வழங்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது. கிளம்பலாம், சாப்பிட்டுட்டு சந்தோஷமா கிளம்பலாம். கிளம்பும்போது அந்த உதவியாளர் வந்து சொன்னாரு, ஐயா மகா சன்னிதானம் ஒரு 5 நிமிஷம் பெர்சனலா பேசணும்னு ஆசைப்படுறாங்க, உள்ள வரணும்னாரு. இன்னத்தையா திருமந்திரத்துல ஏடாவிடமா கேட்டாருன்னா என்ன பண்றது?
நம்மளே 10, 50, 100, 200 திருமணத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். சரி எதுக்கும் உள்ள போயிடலான்ட்டு போய் உட்காந்து வணங்க சாமிட்டு. அப்பதான் அவர் என்ன சொன்னாரு, அந்த ஐடி ஃபீல்டில் இருக்க பிள்ளைகள்லாம் ஒரு மனுஷன் எப்படி 3000 வருஷம் வாழ முடியும்? இஸ் இட் பாசிபிள்? 3000 வருஷம் வாழ்ந்தாரு, 3000 பாட்டு பாடினாரு, வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான் பாடினாரு, அப்படிலாம் இது இருக்கே. இந்த கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. ஆனா நீங்க பயங்கரமா விளக்கம் சொல்றீங்க. இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது, ஓஹோ இதைத்தான் திருமூலர் பேக் வாய்ஸ் அடிச்சார் போல, நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னேன். அந்த விளக்கம், அவர் சொன்ன விளக்கத்தை சொன்னேன். அவர் என்ன செய்வாரு, அந்த பொண்ணுக்குள்ள போய் உட்கார்ந்ததும் அடுத்த டைமென்ஷனுக்கு போயிடுவாரு. டைமென்ஷன் மாறின உடனே காலம் மாறிடும். என்ன மாறிடும்? காலம் மாறிடும். இங்க இருந்து ஒரு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால வானமண்டலத்துல இருந்து திரும்பி வந்தோம்னா இங்க இருக்கவங்க கட்டு பயில ஆயிடுவான். நீங்க போனது மாதிரியே வந்துடுவீங்க. காலம் இருக்காதுங்க, டைம் பியாண்ட் டைம் போயிடும். அப்ப அடுத்த டைமென்ஷன் போன உடனே அவரு அண்ட சராசரத்துல ககனத்துல பலம் வந்துட்டு திரும்ப அங்க வருவாரு. அதே தேதி என்னைக்கு, ஒவ்வொரு வருஷம் அந்த திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு வெளியே வருவார். இவங்க மேலதாளத்தோட போய் ஒரு கருநெல்லிக்கனியை கொண்டு போய் வரவேற்பாங்க. வந்துட்டு ஓலைச்சுவடி எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க, எழுதுவாங்க. 4 வரி எழுதிட்டு அதை செப்பேட்ல பதிவு பண்ணுவாரு. பண்ணி முடிச்ச பிறகு இந்த கருநெல்லிக்கனியை கொண்டுட்டு அங்க இருக்க அப்பன் பேரு மாசிலாமணி தேவன். சொல்லுங்க. நந்தி நம்ம பெரிய கோயில் நந்தி மாதிரி பயங்கர உயரத்துல இருக்கும். அங்க கும்பிட்டுட்டு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி திரும்ப உள்ள போயிடுவார். இவங்க அந்த பொந்தை மூடிட்டு லாக் பண்ணிட்டு வெளியில ஒரு வேலி போட்டிருப்பாங்க, அதையும் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் அந்த திதியில தான் வருவாரு. உள்ள போன உடனே அடுத்த டைமென்ஷனுக்கு போயிடுவாரு. அங்க அவர் இருக்க மாட்டாரு. அவர் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப இங்க அந்த திதிக்கு வரும்போது தேகத்தை எடுக்கும் போது அவருக்கு ஒரு நாள் தான் இருக்கும், ஆனா பூமியில அது 1 வருஷம் ஆயிருக்கும். அப்படித்தான் 3000 நாள்ல எழுதுனதுதான் 3000 வருஷமா அந்த பூமிக்கு ஆரம்பிச்சிருந்து அவருடைய பேக் வாய்ஸ் சொன்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இந்த விஷயம் எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியல அப்படின்னு சொன்னார். அதனால அடுத்தடுத்த பிளேனுக்கு நம்ம போகணும்.